அனைவருக்கும் வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்றம் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறது. சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய பொது அறக்கட்டளை சார்பில் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு 174வது நிகழ்வு தொடர்கிறது. இந்த 174வது நிகழ்விற்காக நாம் இன்று பார்க்க இருக்கிற திருக்குறள் 174. இளமென்று வெகுதல் செய்யார், புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். ரொம்ப அழகாக இந்த திருக்குறள் அமைந்திருக்கிறது. இளமென்று வெகுதல் செய்யார், புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். நாம் இந்த உலக அறிவை பெறுவதற்காக 5 புலன்களை பயன்படுத்துகிறோம். அது அறிவை பெறுவதற்காக இருந்தாலும் சரி, அறிவை இழப்பதற்காக இருந்தாலும் சரி, அது எல்லோரும் அறிந்த, எல்லோரும் அந்த 5 புலன்களின் வழியாக தான், மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலன்களின் வழியாக தான் நாம் அறிவை பெறுகிறோம், அறிவை இழக்கிறோம், அறிவை செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட 5 புலன்களின் வழியாக அந்த உணர்வுகளை வென்றவர்கள், 5 புலன்களினுடைய உணர்வுகளை வென்றவர்களுக்கு வறுமை என்பது சூழுமேயானால், அந்த வறுமை சூழ்ந்ததை அறிந்த நிலையிலும் அனுபவிக்கின்ற நிலையிலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் அப்படின்னா, பிறர் பொருளை அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். 5 புலன்களை வென்றவர்கள் வறுமையுற்ற சூழலிலும் பிறர் பொருளை விரும்பாதவர்கள் என்று அற்புதமாக 18வது அதிகாரம் இது இல்லறவியலில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த இல்லறவியலில் இடம்பெற்ற இந்த திருக்குறள் நமக்கு அறத்துப்பால், அந்த அறத்துப்பால்ல இல்லறவியல் இடம்பெறுகிறது. அந்த இல்லறவியல்ல 18வது அதிகாரம் வெஃகாமை என்ற அதிகாரத்தில் இந்த அழகான திருக்குறள் இடம்பெற்றிருக்கிறது. இதை பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். மீண்டும் சான்றோர் பெருமக்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், மாணவ செல்வங்களையும், ஆய்வாளர் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த நிகழ்வை நேற்றைக்கு நாம 21வது சிலப்பதிகாரத்தின் காதையில் தொடங்கி நேற்று நடத்தி இருக்கிறோம். அது தவிர்க்க முடியாத காரணங்களால் சரியாக நமக்கு சேரவில்லை. அதனால் இன்றைக்கு 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை 1 மணி நேரம் அந்த நிகழ்வை தொடர்ந்து இன்றைக்கு உரிய 24வது நிகழ்வு 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை தொடரும் என்று நாம் திட்டமிட்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை, நேற்றைய நிகழ்வை இன்று தொடருமாறு பேராசிரியர் திரு தி. வரதன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பட்டதாரி ஆசிரியராக இவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அரசு மேல்நிலைப்பள்ளி, நல்லவன்பாளையம், திருவண்ணாமலை. இந்த அற்புதமான தொழிலில் ஈடுபட்டு, ஏன்னா கல்லூரி பேராசிரியர்களை காட்டிலும் பள்ளி ஆசிரியர்கள் பொறுப்பு மிகுந்தவர்கள். நாற்றங்காலில் சரியாக நாற்று வளர்ந்தால்தான் மகசூலை நாம சரியாக பெற முடியும். நாற்றங்காலில் சரியாக வளராத நாற்று அறுவடையில் சரியான மகசூலை தராது. இது அறிவியல் கண்ட உண்மை, அனுபவம் தந்த பாடம். அந்த அடிப்படையில் பள்ளி ஆசிரியர்கள் தான்
மிகுந்த பொறுப்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமும். அவர்களும் அவ்வாறே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பள்ளி ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டு அற்புதமான செய்திகளை எல்லாம் நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருப்பவர் பேராசிரியர் முனைவர் பெறப்போகிறார் திரு தி வரதன் ஐயா அவர்களை நிகழ்ச்சியை தொடருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நேற்று எதிர்பாராத காரணத்தினால் மொழி போர் தியாகிகள் நல்ல நாளிலே தமிழுக்கு சிறந்த உரை நிகழ்த்த இருந்த அந்த உரை இணையத்தினுடைய இணைப்பு சரியாக கிடைக்காத காரணத்தினால் நேற்று முற்று பெறாமல் போய்விட்டது. இன்று அதற்காக எனக்கு நேரம் ஒதுக்கிய சென்னை செந்தமிழ் அறக்கட்டளை சென்னை செந்தமிழ் மன்றம் பொது அறக்கட்டளை எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நிறுவனர் ஐயா ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் இந்த அறக்கட்டளையில் இணைத்த என்னுடைய ஐயா தாமரைக்கண்ணன் ஐயா அவர்களையும், அனைத்து எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும், என்னுடைய மாணவ செல்வங்களையும், எல்லோரையும் இந்த இணைப்பில் காணுகின்ற, இன்னும் யூடியூபில் காண இருக்கின்ற அனைத்து ஆய்வாளர்களுக்கும், தமிழ் உயிராக போற்றுகின்ற தமிழ் உணர்வாளர்களுக்கும் நன்றியினை கூறி நாம் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஐயா அழகான வெக்காமை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சிக்காக அப்படியே கரெக்டா அந்த திருக்குறளை கொண்டு வராரு. 1174வது திருக்குறள் அழகான வெக்காமையில சொன்னாரு. புலம் புலன் புலன் அப்படின்றது புலம்னு வந்திருக்கு. 5 புலன்களை வென்றவர்கள் இல்லையே, பொருள் இல்லையே என்று வறுமையின் காரணமாக கூட சிலர் பொருளை திருட மாட்டார்கள், எடுக்க மாட்டார்கள், அந்த செயலை செய்ய மாட்டார்கள் என்று மிக அற்புதமான ஒரு அழகான இது சொன்னார். ஏன்னா திருக்குறள்ல மட்டும்தான் அறம் மாறாத தன்மை உடையது. ஈன்றால் பசிகாண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் இணை என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதனால பல தர்மங்கள் வேறாக இருந்தாலும் தமிழினுடைய அறம் எப்போதும் ஒன்றாகவே இருக்கிறது. காலங்கள் மாறினாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் அறம் என்பது மாறாது. அப்படிப்பட்ட தமிழ் அறத்தை நமக்கு சொல்லுவதற்காக உலக பொதுமறையான திருக்குறள் முதலிலே தொடங்கி அதற்கப்புறம் தமிழினுடைய ஒரு நாட்டுப்புற பண்பாடு, தமிழ்நாட்டு பண்பாடும் வரலாறுமாக இருக்கிற நம்ம குடிமக்கள் காப்பியம், குடியரசு தினத்தின் முன்னிட்டு இந்த குடிமக்கள் காப்பியத்தில் இருந்து சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சுதந்திர தினத்தின் போது கொடியை கீழிருந்து ஏற்றுவார்கள், மேலே ஏற்றுவார்கள். குடியரசு தினத்தின் போது மேலே ஏற்றிவிட்டு முடியை அவிழ்ப்பார்கள். அப்பொழுது பூக்கள் கொட்டும். இதுதான் அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். ஏனென்றால் ஏற்கனவே ஏற்றப்பட்டு விட்டது குடியரசு தினத்துல, ஆனாலும் அதனுடைய கட்டு அவிழ்க்கப்படுவதற்காக ஒரு குறியீடாகத்தான் அதிலே மலர்களை வைத்து குடியரசு தினத்தின் போது அவிழ்ப்பார்கள். அதிலே கொட்டுகின்ற பூக்கள் பல சுதந்திர போராட்ட தியாகிகளினுடைய மனைவியின் கூந்தலில் இருந்து கொட்டிய பூக்கள் என்று குறியீடாக அறிஞர்கள் சொல்வார்கள். அந்த கொடியை ஏற்றுகின்ற கயிறு என்பது பல தியாகிகள் இறந்து அவர் மனைவிமார்களில் இருந்து இழந்த தாலியினுடைய கயிறாகத்தான் பார்க்கப்படுகிறது என்றும் சான்றோர்கள் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்று முடியை இறக்கிய உடனே குடி ஆட்சி மலர்ந்தது என்பது இந்த குடியரசு தினத்தினுடைய வரலாறு. அந்த குடி ஓங்க, குடியரசு செழிக்க, குடியரசின் மூலமாக மக்கள் நல்ல அனைவரும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க இந்த குடியரசு காப்பியம் பெரும் துணை புரிந்துள்ளது. தமிழகத்தினுடைய எல்லையெல்லாம் நிறுவியது, அதற்காக துணை புரிந்தது. பல்வேறு விழுமியங்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த காட்சிகளை அழியாத ஒரு ஆவணமாக, காட்சி படமாக, கருத்து படமாக, சொல் ஓவியமாக இளங்கோவடிகள் இதை செய்திருக்கிறார். கதை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட
அன்றைய நாட்டு நடப்பு அபிநயா என்பதை துல்லியமாக பதிவு செய்திருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலையை இளங்கோவடிகள் ஒருவராக செய்திருக்கிறார். மாபெரும் ஒரு சமூக விஞ்ஞானி அவர். அப்படிப்பட்ட அந்த இளங்கோவடிகள் எல்லா விதமான மத கருத்துக்கள், எல்லா விதமான இறைவன், எல்லா விதமான செய்திகளையும் அவர் சொல்லுகிறார். சங்க காலத்தை கடந்து சங்க காலத்தின் முடிந்த பிறகு தோன்றியதாக இருக்கலாம் என்பதுதான் காலத்தினுடைய வரலாறாக இருக்கிறது. கிபி 2ஆம் நூற்றாண்டு முதலில் தோன்றிய தமிழில் முதலில் தோன்றிய பெருங்காப்பியம். இதுதான் சிலப்பதிகாரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பெரும் புகழ். என மற்றதெல்லாம் பெரும் பாடல்களாக இருந்த காலத்தில் தொடர்நிலை செய்திகளை உருவாக்கி ஒரு காப்பியமாக உரு செய்தார் இளங்கோவடிகள். பெரும்பாலும் ஐம்பெருங்காப்பியங்கள் எல்லாம் பின்னால் சொல்லக்கூடிய காப்பிய உத்திகளை பின்பற்றுவது இல்லை. அதில் பெரும்பாலும் பின்பற்றுவது சிவ சிந்தாமணி என்று சொல்வார்கள். அது தமிழ் காப்பியம் அல்ல. ஆகவே தமிழ் காப்பியம் என்பது அந்த காவிய தரிசனம் என்று சொல்லக்கூடிய காப்பிய உத்திகளை காப்பியம் என்பதுதான் தமிழ் என்று சொல்கிறார்கள். ஏன்னா தொல்காப்பியர், காப்பியாற்று காப்பியனார், இது மாதிரி வரக்கூடிய காப்பு இயம் அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல் தான் காப்பியமாக மலர்ந்தது, இது காவியத்தில் இருந்து வந்ததல்ல என்று பல வரலாற்று சான்றுகள் உள்ளன. ஆகவே தமிழிலேயே முதலில் இளங்கோவடிகள் வடமொழி மரபையெல்லாம் பின்பற்றாது தான் அதை செய்திருக்கிறார். அதுல காட்சி அது மாதிரி அவர் சொல்லக்கூடிய காவிய உத்திகளை எல்லாம் பெரும்பாலும் அவர் பின்பற்றி கிடையாது. ஆனால் மிக அற்புதமான முறையில் பெருங்காப்பியமாக முதல் வரிசையில் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம், சிலப்பு குட்டல் அதிகாரம், சிலம்பு என்பதுதான் சிலப்பு என்றாயிற்று. வரப்பு கூட்டல் ஓரம், வரம்பு கூட்டல் ஓரம் என்பது வரப்போரம் என்று ஆனது போல சிலம்பு கூட்டல் ஓரம், சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம் என ஆயிற்று என்பதெல்லாம் நாம் அறிவோம். அது மங்கள வாழ்த்தில் அவருடைய கோவலன் கண்ணகி கல்யாணத்தில் ஆரம்பித்து அப்படியே கதையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கடைசியாக கொண்டு போய் வரம் தருகிற காதை வரையிலும் அழகாக இளங்கோவடிகள் அதை செய்திருக்கிறார். மிக அற்புதமான கதை ஓட்டம் கொண்டது. தமிழினுடைய வரங்கரு காதையில் தான் அது முடிகிறது. வரந்தரும் காதை அதுல பல செய்திகளை இளங்கோவடிகள் முன்னாலேயே அந்த தெய்வம் சொல்வதாக அதிலே பாடப்பட்டுள்ளது. இளங்கோவடிகள் முன்னாலேயே அந்த நீ சேரன் செங்கோட்டனுடைய அவருடைய தம்பி, நீ இளமையிலேயே பதவி வேண்டாம் என்று துறவு மேற்கொண்டவன், என்னுடைய கதையை நீ அழகாக பாடியிருக்கிறாய் என்று தேவந்தியினுடைய மேலே கண்ணகி ஏறி பாடியதாகவும் வரம் தந்ததாகவும் அந்த கதை கடைசியில் முடிகிறது. அது முடிந்தவுடனே அடுத்து மணிமேகலை தொடர்கிறது. அதனால இவைகள் இரட்டை காப்பியங்கள். ஏன்னா இதனுடைய கதை அதிலே தொடர்ச்சி ஆகிறதுனால பார்ட் 1 பார்ட் 2 என்று சொல்லுகின்ற வகையில அப்பொழுதே இந்த கதை பாகம் 1 பாகம் 2 என்ற முறையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படி கதையை எடுத்துக்கொண்டாலும் கூட அவரவர்களுடைய சமயம், மனப்பான்மை, அறிவு திறத்துக்கு ஏற்ப கவிதையில் உத்திகள் மாறுகின்றன. இளங்கோவடிகள் மிகச்சிறந்த கவிஞர் என்பதற்கு நாம் சொல்ல வேண்டியதில்லை, வரலாறு சொல்கிறது. அவர் மிக அற்புதமான வரிகளை எல்லாம் பாடியிருக்கிறார். 2 காதல் கடிதங்களை வேறு எழுதியிருக்கிறார். அவள் மாதவி எழுதினாலோ இல்லையோ, இளங்கோவடிகள் அழகாக எழுதினார். முதலிலே பிரிந்த உடனேயே அது வலியில் எழுதினார். வலித்து அப்புறம் ஞானத்தில் எழுதினார். ஏனென்றால் நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடியன்றோ என்று மேத்தா அவர்கள் பாடினார் காசி படத்துல. அதனால ரொம்ப அழகான வைரமுத்து கூட போராட்டம் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது போல நிறைய கருத்துக்கள் உள்ளது. அந்த வலியின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் உயரத்தை அடைகின்றான். கெடுதி செய்வார் தன்னிலும் மேலாம் நண்பனும் இல்லை என்று ஒரு அழகான பழம்பாடல் உள்ளது. அது இளையராஜா மேடையிலே கூறினார். நமக்கு துன்பத்தை தருகிறவர்கள் தான் உண்மையான பயனை அடைய வைக்கிறார்களே ஒழிய இல்லை என்றால் நாம் பெரும் பயனை அடைய இயலாது அப்படி என்ற ஒரு கருத்தை இளையராஜா ரொம்ப விரும்பி இது போன்று தமிழில் பாடல்கள் இருக்கிறதா என்று ஒரு முறை கேட்டார். அது போல பாரதியார் எழுதியிருக்கிறார். அது
பகை நடுவே பரமன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு அழகான பாட்டு. புகை நடுவே தீ இருப்பதை பூமியில் கண்டோமே, பகை நடுவே பண்புருவாய பரமன் இருக்கிறான் என்று சொன்னார். இதன் அடிப்படையில் தான் அது அந்த சினிமா பாடல், மிக பழம்பாடல். அது இளையராஜாவுக்கு மிகவும் பிடித்த பாடல். அதனால நமக்கு துன்பத்தை தருகிறவர்கள் மூலமா தான் நமக்கு ஞானம் உண்டாகிறது என்பது போல, மாதவிக்கு ஞானம் உண்டாவதற்கு கோவலன் காரணமாக ஆனான். கோவலனுக்கு ஞானம் உண்டாவதற்கு மாதவி காரணமாக ஆனால், கண்ணகி பிறப்பிலேயே ஞானம் உடையவளாக இருந்து விட்டாள். ஆகவே அவளுக்கு ஞானம் என்பது இயல்பாகவே இருந்தது. ஆகவே தான் அவள் அவனுடைய கணவனை வற்புறுத்தவில்லை. தன் பெற்றோரை கூப்பிட்டு எந்த விதமான சிபார்சு செய்யவோ, தெய்வத்திடத்தில் சிபார்சு செய்ய கூட விரும்பவில்லை. அப்படி என்றால் அவர்கள் எப்படி மற்றவர்கள் மூலமாக முறையீடு செய்ய போகிறார்? அதனால தேவந்தி சொல்லும் போது கூட, இது போல கோயிலே போய் நீ காமதேவனை வழிபட்டோமானால் உன்னை பற்றிய எண்ணம் அவருக்கு தோன்றும், உன்னிடத்தில் அவர் வருவார், நாம் அந்த பரிகாரத்தை செய்வோம் என்று கேட்கிற போது ஒரு வார்த்தை சொன்னால் கண்ணகி, வீடு அன்று. இது பெருமை இல்லை, பெருமை தருவதில்லை, சிறப்பானது இல்லை. ஏனென்றால் மனம் விரும்புகின்ற ஒன்றுதான் மகிழ்ச்சி தரும். அவனுக்கு அது மகிழ்ச்சி தருகிற போது அவன் மகிழ்ந்திருப்பதுதான் என் மகிழ்ச்சி என்ற அந்த பெருந்தகைமை அது கண்ணகி இடத்திலே காண முடிகிறது. அப்படியாக கதை மெல்ல 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 நகர்ந்து வழக்குரை காதை வரையிலும் வந்தது. கண்ணகி கோவலனும் மாதவியும் 12 ஆண்டு காலம் வாழ்ந்து, அவளுக்கு மாதவிக்கு மகளே பிறந்து விட்டாள். மகள் பிறந்து மணிமேகலை பிறந்ததுக்கு பிறகுதான் அந்த ஊடல் கொண்டு அவன் வந்து விடுகிறான். அதுக்கப்புறம் எடுநிலை மாடத்து இடை மாடத்து மாதவி விழுந்தால் பல நாட்கள் பல மாதங்கள் அப்படியே அந்த இடை மாடத்திலே படுத்து கிடக்கிறாள். அவளுக்காக அலங்கரிப்பதற்காக வைக்கப்பட்ட மலர்கள் எல்லாம் அப்படியே வாடி கிடக்கின்றன. அந்த மலர்களை பார்த்து அரும்புகால் அன்னம்கால் என்று அவள் பாடுவதாக கூட சொல்வார்கள். நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோமால் அப்படின்ற மாதிரி ரொம்ப கவித்துவமான பல கவிதைகளை மாதவி மாலை வாராராயினும் காலை காண்குவோம், மாலை இன்னைக்கு சாயங்காலம் தான் வராம போயிட்டாரு, காலம்பரை வந்துருவாரு என்று பார்த்து பார்த்து அவள் அப்படியே காத்து கொண்டிருந்த போது, அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது அவர் வரமாட்டார் என்பது தெரிந்து, அப்படியே மனதை அவள் மாற்றிக்கொண்டு, இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம் என்றால், பிறவியிலேயே நற்குணத்தோடு இருந்த கண்ணகி தெய்வமாக ஆனாள். பிறவியிலேயே பரத்தையர் குலத்தில் பிறந்த மாதவி கற்புடையவளாக மாறினாள் என்பது இந்த கதை சிலப்பதிகாரத்துடைய சிறப்பு என்று அறிஞர்கள் கூறுவார்கள். அவள் அதோடு அந்த குலத்தின் தன்மையை ஏற்று எந்த செயலும் செய்யாமல் கோவலனுடைய நினைவோடவே அவள் வாழ்ந்து ஒரு தன் வாழ்க்கைக்கான மிக உயர்ந்த இடத்தை பெற்று மாதவி வாழ்கிறாள் என்பது அது கதையிலே அவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இவன் மதுரையை நோக்கி வந்து விட்டான். மதுரையில வீதிகளுக்கு சென்று அந்த சிலம்பை விற்பதற்காக செல்லுகின்ற போது அந்த ஊழ்வினையானது அவன் மேல் வந்தது. அதை பொற்கொள்ளன் இனம் கண்டு இவனைத்தான் நாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடித்து 8 போய் அரசரிடத்துல தண்டனை வாங்கி தந்து விடுகிறான். அதை கேட்ட கண்ணகி எல்லாரும் பழித்து பேசுவதை கேட்கவும், அவன் இறந்து விட்டான் என்பதை கேட்கவும் துடித்து ஊர் ஜனங்களை பார்த்து கேட்கிறாள். என் கணவன் அப்படிப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்லி தெரு வழியாக அரத்தி அழுது புரண்டு வடுகிற போது சூரிய பகவான் சொல்லுகிறார், உன் கணவன் குற்றமற்றவன் அப்படி சொன்ன உடனேயே அவர்கள் அதற்காக அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு மன்னனுடைய அரண்மனைக்கு வழக்குரைத்தாள். வழக்குரைத்த உடனே மன்னனை பார்த்த மாத்திரத்திலேயே வாயிலோய் அது தேரா மன்னா அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தை, எல்லாரும் சொல்லுவாங்க, மன்னா நீ தேர மாட்டாய், தேரா மன்னா அப்படின்னு சொன்ன உடனேயே அவன் உயிர் போய்விட்டது. அதுக்கடுத்து ஏனென்றால் அவன் சிறந்த நீதியில் பிறந்தவன் பாண்டியன், திருமாலினுடைய வம்சத்தில் வந்தவன் என்று கூட மாங்குடி மருதனார் சொல்லுகின்றார்.
திருமால் தான் ஆதியிலே அந்த பரம்பரையின் முதலாக இருந்திருக்க கூடும் என்று மதுரை காஞ்சி சொல்லுகிறது. அதனால இந்த பாண்டிய மரபிலே வந்து சிறந்த நீதி வழங்கி வாழ்ந்த சான்றோர்கள் பெருமக்கள் காத்த மன்னர்கள் காத்த அந்த வரிசையிலே பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆட்சி செய்து கொண்டு வருகிறான். ஒரு சின்ன மயக்கம், ஒரு தலைவியினுடைய அந்த ஊழல் காரணமாக அதை தீர்ப்பதற்காக அந்த புறத்தில் இருக்கிற போது அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு, ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த மனிதன் வந்து ஒரு ஒரு மயக்கத்தில் இருக்கிறான். அவர் துன்பத்தை ஊழலை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த இடத்தில் போகக்கூடாது என்று காவலர்கள் தடுக்கிறார்கள். ஆனாலும் பொற்கொள்ளன் உள்ளே போகிறான். அதுவே மிகவும் தவறான ஒரு செயல். அந்த நேரத்தில் அவர் அது எதையும் யோசிக்காமல் இருக்கிற சூழ்நிலையில திடீர் என்று அதை ஆராயாமல் சொல்லிவிட்டார். கொன்று அச்சிலம்பு கொணர்க அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுதான் உத்தரவு என்று அப்படியே எடுத்துக்கொண்டு அந்த பொற்கோவலன் அதை நிறைவேற்றுகிறான். நிறைவேற்றிய பிறகுதான் அதை கேள்விப்பட்ட கண்ணகி வேகமாக அந்த மதுரையினுடைய அழகான தெருக்களிலே, நேற்றே சொன்னேன், கண்டு தண்டா கற்கின்பத்து உண்டு தண்டா மிக வளத்தான், பார்த்து பார்த்து அப்படியே மனதிற்கு மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி தருகின்ற அழகிய கட்டிடங்கள். ஒரு முறை பார்த்த உடனேயே அடுத்த கட்டிடத்தை பார்க்கலாம் என்ற எண்ணத்திற்கு இடமளிக்காமல் அந்த கட்டிடம் அழகை தந்து கொண்டே இருக்கிறது. என்னை பார்த்து விட்டு திரும்பி விடாத, இன்னும் பார்த்து கொண்டே இரு என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக அழகிய கட்டிடங்கள் என்று மதுரையினுடைய அந்த நகர வளம், தெருக்களுடைய பக்க தெரு மருங்கும் இருக்கிற வீடுகளுடைய அரண்மனை போன்ற வீடுகள் இருந்ததாக அதில் சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர்கள் எல்லாம் கடல் வணிகத்தில் மேற்கொண்டவர்கள், வணிகத்தில் மிகவும் ஆற்றல் கொண்டவர்கள், கோவலனுடைய பரம்பரையில் இருக்கிறவர்கள். ஆகவே அவர்கள் பெரிய வளமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். ஆகவே அவர்கள் கல்வீட்டுக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். பெரிய அடுக்கடுக்காக கட்டுவார்கள். ஒரு முறை பானிபத்துக்கு போய் வந்தால் ஒரு அடுக்கு 2 அடுக்கு கட்டுவார்கள். மீண்டும் ஒரு முறை போய் வந்தால் இன்னும் ஒரு அடுக்கு 2 அடுக்கு கட்டுவார்கள். இப்படி கட்டப்பட்டதுதான் அண்ணாமலையார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய செட்டியார் பல நாடுகளில் அவருடைய பரம்பரைகள் சென்று தேடிய செல்வத்தின் பயனாகத்தான் மாபெரும் சாதனையை செய்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். 100க்கும் மேற்பட்ட துறை படிப்புகளிலும் வெளிநாடுகளில் இருந்து நிறைய மக்களும் தொலைதூர கல்வியில கோடிக்கணக்கான மக்களுக்கும் கல்வி அறிவை 100 ஆண்டு காலமாக கொடுத்து வருகிறது. அப்படிப்பட்ட பரம்பரையில் பிறந்தவர் தான் கோவலன். கோவலன் அந்த வணிக பரம்பரையில் பிறந்தவன். ஆகவே வணிக நுணுக்கங்களை நன்கு தெரிந்தவன். ஆனால் அவன் செய்த ஒரே தவறு என்ன என்றால், அவன் ஈகை குணம் மிக்கவன். அதனால் அவன் தருவதை எப்போதும் நிறுத்த மாட்டான், ஈர நெஞ்சினன். ஆகவே அவன் எப்பொழுதும் தந்து கொண்டிருக்கிற இயல்பை மாறாமல் இருந்தான். வருகின்ற வழியை அவன் செயல்முறைப்படுத்தாமல் இருந்தது வறுமைக்கு காரணம் என்று ஏற்கனவே நீங்கள்லாம் சொன்னீர்கள். அதையெல்லாம் நமக்கு கேட்டோம். ஏனென்றால் வணிக நுணுக்கம் தெரியும். எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம், ஆனால் இப்பொழுது மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று அவன் மகிழ்ந்து வாழ்ந்திருக்கிறான். அதுதான் அவன் செய்த தவறை ஒழிய மாதவி அவனை ஏமாற்றவில்லை என்பது குறிப்பால் சில விஷயங்கள் தெரிகிறது. ஆனாலும் கோவலன் வார்த்தையில் கடுமையான சொற்கள் இருப்பதெல்லாம் நாம் அறிவோம். அது கோபத்தில் பிறந்தது. ஆனால் பின்னால் அவன் உணர்ந்து கொள்கிறான். அந்த கடிதத்தில் வந்து குறவர் அந்த 2வது கடிதத்துல குறவர் பணி அன்றியும் குலப்பெற பாட்டியோடு இரவிடை கழிதற்கு என் பிழைப்பு அறியாது, கையறு நெஞ்சம் கடியல் வேண்டும், பொய்தீர் காட்சி குறையோய் போற்றி என்று அவன் சொல்லுகின்ற அவள் எழுதிய அந்த கடிதத்தை படித்தவுடனே தன் தீது இழல் என்று தளர்ச்சி நீங்கி, அதை அவளுடைய தவறு இல்லை என்று அவன் அறிந்து கொண்டு, எம்மை பயந்தோர்க்கும் மண்ணுடை முடங்கள் பயனுடைத்து ஆகும். ஆகவே கோஷிகமானி காட்டு என்று கொடுத்தார். அவர் எடுத்துக்கிட்டு போய் அவங்க அப்பா அம்மாக்களை போய் கொடுக்கிறாரு. அவரு ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள். சிலப்பதிகாரத்துல பல தொன்மங்கள் இளங்கோவடிகள் பயன்படுத்துகிறார். அதிகப்படியான வைணவ தொன்மங்களைத்தான் பயன்படுத்தியிருக்கிறார். திருமால் அவருடைய லீலைகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார். அதுக்கப்புறம் சிவன்
கொஞ்சம் பயன்படுத்துகிறார். திருமால் தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார். கொற்றவை நன்கு பாராட்டியிருக்கிறார். சிறப்பான பல சமயங்களையும் பாராட்டியிருக்கிறார். கடைசியா வரந்தருக்காதையை தான் அவர் எடுத்துக்கொண்டார். அதன் மூலமாக தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய அண்ணனின் புகழையும் பாடுவதற்காக அதில் அவர் அமைத்துக் கொண்டார். அதுவும் அந்த தெய்வத்தின் வாயிலாக சொல்வது போல அவர் அமைத்திருக்கிறார். அவரே சொல்லவில்லை. ஏன்னா தான் தன் புகழ்தலும் தகும் என்றாலும் கூட அது அறியார் இடத்தில் தான் தன் புகழலாம் என்று நன்னூல் சொல்லுகிறது. 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது நமக்கு எப்படி தெரியும்? அதனால் அவர் சொல்லலாம். ஆனாலும் கூட அவர் வாயால் சொல்லவில்லை. அதை அந்த தேவந்தி வாயிலாக அந்த கருத்தை அவர் அழகாக சொல்லுகிறார். அப்பொழுது எல்லோரும் இருக்கிறார்கள். இளங்கோடிகளும் இருக்கிறார். கோயில் கட்டுகிற போதே இளங்கோடியில் இருக்கிறார். செங்குட்டுவன் கட்டிய கோயில் காலத்தால் கரைந்து போய்விட்டது அந்த கற்கோயில். ஆனால் இளங்கோவடிகள் கட்டிய அந்த சொற்கோயிலானது காலத்தில் அழியாத ஒரு மாளிகையாக தமிழ்நாட்டின் பெருமையை பறைசாற்றுகின்ற சங்க இலக்கியத்தை தொடர் ஒரு பெரும் காப்பியத்தை உருவாக்குவதற்கு அடித்தளமாக காப்பியங்கள் தோன்றுவதற்கு காரணமாக சிலப்பதிகாரம் அமைந்தது. இப்பொழுது வரம் தருக்காது என்று வஞ்சன மாலை. வஞ்சனம் கூறுதல் என்றால் சங்க காலத்தில் மன்னர்கள் அதிகமாக சொல்வார்கள், இந்த போரிலே நான் வெற்றி பெறாமல் போய்விடுவேனானால் என்னை என்னுடைய மக்களும் என்னுடைய நாட்டையும் என்னையும் இந்த மாங்குடி மருதன், அந்த பாண்டிய மன்னன் தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் இது போல வஞ்சினம் கூறுகின்றான். அந்த வஞ்சினம் மிகவும் புகழ்பெற்ற ஒரு வஞ்சனம். ஏன்னா அவர் வீரமொழி பேசுவது. அப்படி பேசுகிற போது நான் ஒருவேளை நான் தோத்து போய் விடுவேனானால் என் நிலத்தையும் என்னையும் பாடாது ஒழிக மாங்குடி மருதன் தலைவனாக. மாங்குடி மருதன், இப்போது மாங்குடி என்ற ஊர் இருக்கிறது. அந்த சின்னஞ்சிறிய ஊரில் பிறந்த அந்த புலவர் 3ஆம் தமிழ் சங்கத்துக்கு தலைவராக இருந்திருக்கலாம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஏனென்றால் சங்க இலக்கியத்திலேயே 782 அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி. அதுல 550க்கும் மேற்பட்ட வரிகள் மதுரையை மட்டுமே சுற்றி சுற்றி ஓவியங்களாக சொல்லோவியங்களாக அவர் வரைந்திருக்கிறார். ஒளிகளை எல்லாம் வரைந்திருக்கிறார். அந்த நகரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழில் செய்யக்கூடிய ஒளிகள் எல்லாத்தையும் அவர் எல்லாத்தையும் பதிவு செய்திருக்கிறார். ஒளிகளுக்கு வெவ்வேறு வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்கிறார். அதே போல அந்த அந்த ஊரினுடைய தொழில்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார் அந்த மதுரை காஞ்சில. இது போல இங்கேயும் மதுரையினுடைய அழகு இளங்கோவடிகள் அதுக்கு பின்னால் தோன்றிய காப்பியத்திலையும் அழகாக சொல்லுகிறார். இப்ப கோவலன் குற்றமற்றவன் என்பதை கண்ணகி வழியே அவை முன்னர் அறிந்த பாண்டியன், அவையில அவள் நிரூபித்த உடனே அவன் அப்படியே கட்டிலில் இருந்து அரியணை கட்டிலில் இருந்து உருண்டு விழுந்தான். விழுந்த உடனே அவள் உருண்டு விழுந்தான். அப்படியே அவருடைய பாண்டியனுடைய மனைவி கோப்பெருந்தேவி பார்க்கிறாள். இந்த துன்ப நிலையை பார்த்த உடனேயே அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டாள், கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என மயங்கி விழுந்தாள். அப்படியே அவன் பாதத்தை தொட்டுக்கொண்டு அவன் பாதத்திலேயே விழுந்து மடிந்து போனாள் என்று அந்த காட்சி ஏற்கனவே நடந்தது. இப்பொழுது கோவலனும் கண்ணகியும் விழுந்து கோவலன் குற்றமற்றவன் என்பதை கண்ணகி வழியே அவையின் முன்னால் நிரூபித்து பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் தன் தவறினை உணர்ந்து அரச கட்டிலில் நின்று உருண்டு தரையிலே விழுந்து இறந்தான். கணவன் உருண்டு விழுந்து உயிர் விட்டதை கண்ட கோப்பெருந்தேவி நெடுஞ்செழியன் கால்களை தழுவிய வண்ணம் உயிர் நீத்தாள். கோப்பெருந்தேவியின் பொற்பினை கண்ட கண்ணகி, கற்புக்கரசி கண்ணகி தன் நாட்டு பத்தினியர் 7 குறிப்பிடுகிறாள். இது எல்லாமே அந்த அவளுக்கு முன்னாலேயே, கண்ணகிக்கு முன்னாலேயே அவள் நாட்டில் நிகழ்ந்த துன்பங்களாக இருக்கலாம். அதற்கு முன்னாலே 7 பேருடைய கதைகள் நிலை கற்புக்கரசியாக 7 கதைகள் இருந்திருக்கிறது. சங்க இலக்கியத்திலேயே படிமம் தொன்மம் எல்லாம் இருக்கிறது. அதை இப்பொழுதுதான் பல அறிஞர்கள் படிமம் தொன்மம் குறியீடு என்று பகுத்து மேலை நாட்டு அறிஞர்கள் எல்லாம் அதை ஒரு தனி இலக்கிய உத்தியாக கொள்ளுகிறார்கள். ஆனால் பழங்காலத்திலேயே சங்க இலக்கியத்திலேயே படிமம் என்பது உள்ளுரை ஓமம் என்று இருந்தது.
அதைத்தான் இப்பொழுது படிமம் என்கிறார்கள். அதுக்கப்புறம் குறியீடு என்பது ஒரு சின்ன ஒரு செய்தியை மட்டும் காட்டுவது. உண்மையே பேசுகிறவன் என்றால் பேச்சு வழக்கிலும் சரி, இலக்கிய வழக்கிலும் சரி குறியீடு பயன்படுகிறது. உண்மையை பேசுகிறவன் என்றால் காந்தி என்று சொல்வார்கள், இல்லை என்றால் ஹரிச்சந்திரன் என்று சொல்வார்கள். அந்த ஒரு வார்த்தையானது மாபெரும் காப்பியத்தின் மொத்த கதையையும், உள்ளுக்குள்ளே போர் நடக்கிற போது கண்ணனுக்கு எப்படி தன்னுடைய மனத்தில் இருந்த அத்தனை கீதா உபதேசங்களையும் அவர் அப்படியே பதிவிறக்கம் செய்தாரோ, அதுபோல ஒரு நொடியில் பதிவிறக்கம் செய்கிற உத்தி தான் இந்த படிமம், குறியீடு, இவைகள் எல்லாம். இப்பொழுது அதை மிகுந்த அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். பழங்காப்பியங்கள் இன்றும் தன் பணியை செய்து கொண்டுதான் இருக்கின்றன. கோவலன் காலத்திலேயே அது பழமொழி அப்படி என்று தொன்மொழி, முதுசொல், பழங்காலத்து பழங்கதை என்று கவுந்தியடிகள் சொல்கிறார். அது ராமாயணம், மகாபாரதம் போன்றதெல்லாம் பழங்கதை என்று சொல்கிறார். 2000 வருடத்துக்கு முன்னாலேயே அது பழங்கதையாக, தொன்மங்களாக மாறி போய் இருக்கின்றன. அப்படி மாறி 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 இன்று வரையிலும் நம் நெஞ்சத்தில் அவைகள் எல்லாம் இருக்கின்றன. அதையெல்லாம் நாம் விரித்து எதுவும் சொல்ல தேவையில்லை. ஒரு வார்த்தை சொன்னால் போரும். கோடு போட்டால் போரும், அவன் கோட்டை தாண்ட மாட்டான் என்று சொன்னாலேயே ராமனுடைய அந்த வரலாறு, அது போட்ட கோட்டை தாண்ட மாட்டான் அப்படின்னு சொல்லுவார்கள். அது மாதிரி கோடு அப்படி வரைந்தாலே அதுல லட்சுமண ரேகை என்று கூட ரொம்ப அழகாக வடமொழியிலே அவர்கள்லாம் சொல்லுவார்கள். அதுபோல ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ஒரு குறியீட்டு மூலமாகவே அந்த மாபெரும் காப்பியத்தினுடைய மொத்த கதை அம்சத்தையும் தன் மனத்துக்குள் விரிவடைய செய்யக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அம்சத்தை இன்றைய கவிஞர்கள் அந்த உத்தியை செய்கிறார். அதில் சிறப்பாக செய்தவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவர் இப்பொழுது இல்லை என்றாலும் கூட அவர் அதிகமாக அந்த படிமம், குறியீடு, உத்திகளை எல்லாம் பயன்படுத்தியவர். அதுபோல சிலப்பதிகாரத்திலும் தொன்மத்தினுடைய வரலாறு நிறைய வருகிறது. இப்பொழுது அந்த கண்ணகி என்ன செய்கிறாள் என்றால் வஞ்சனம் கூறப்போகிறாள். நான் இது போன்ற பத்தினிகள் பிறந்த இந்த நாட்டிலே நான் பிறந்தது உண்மையானால், என்னுடைய கற்பும் உண்மையானால், நான் இந்த மதுரையும் இந்த மன்னனுடைய அரண்மனையும் எரிப்பேன் அப்படின்னு வஞ்சனம் கூறுகிறார். அப்படி சொன்ன உடனே தீக்கடவுள் அவர் கண்ணகி முன்னால் தோன்றுவார். தோன்றி, அம்மா இதை கட்டளையிடுங்கள், ஏற்கனவே எனக்கு இந்த செய்தி எனக்கு வந்து சேர்ந்தது, உன் கட்டளைக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்று அவர் வந்து கடவுள் வந்து கேட்பார். கேட்டவுடனே அந்த கண்ணகியானவள் சில விஷயங்களை சொல்லுவார். யார் யாரெல்லாம் இந்த தீயிலே வந்து அகப்படக்கூடாது அப்படி என்று ஒரு விளக்கு அளிப்பார். அந்த விளக்கு யார் யாரெல்லாம் விளக்கு அளித்தாரோ அந்த அவர்களை எல்லாம் தீ தொடாமல் இருக்க என்று தீக்கடவுளானவர் கட்டளையிடுவார். அதற்கு அப்புறம் இந்த வரந்தரு காதையானது வஞ்சன மாலையானது முடிந்து அழல் தளதளத்து தக தக தகவென்று அடலானது எரிகிறது. அதுதான் அடுத்த அழற்காதை, அடல் படுத்த காதையில அவர் சொல்ல போகிறார். இப்பொழுது எவ்வாறு அவர் வஞ்சன மாலையை அவர் எப்படி இந்த காதையை தொகுத்து கொண்டு போகிறார் என்று நாம் பார்க்கலாம். இப்பொழுது பார்த்தீங்கன்னால கோவலன் கோவேந்தன் தேவி, கோவேந்தன், வேந்தன்னாலே கோதான், கோவேந்தன், வேந்தற்கெல்லாம் வேந்தன், பேரரசன், பேரரசனுடைய மனைவியே கொடுவினை ஆட்டியேன், நான் கொடிய வினையை உடையவள், நான் கொடிய வினையை உடையவள், என்னை மன்னித்து விடு, உங்கள் தகுதி ஏது ஒன்றும் இயல்பிலே அறியாதவள், ஆயினும் முற்பகல் பிறருக்கு கேடு செய்தவன் தன் கேட்டினை பிற்பகல் அனுபவிப்பான் என்பதை இப்பொழுது நேரில் கண்டோம். தீவினையின் தன்மை இஃதே, இந்த தீவினையினுடைய தன்மை இது என்று முதல் எடுத்த உடனே அவங்க 2 பேரும் மடிந்து கிடக்கிறார்கள். அம்மா என்னை மன்னித்து விடு, நான் வந்து கொடிய வினையுடையவள், நான் கொடிய வினையுடைய, இப்போ இவ்வளவு பெரிய துன்பத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆற்பட்ட கொடிய வினையுடையவள், ஆகவே என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு அந்த அந்த மன்னனுடைய மனைவி, அந்த கற்புக்கரசி, அவன் மன்னன் இறந்தவுடனே இறந்து போய்விட்டார். பின்னாலே மாதேவி வருத்தப்படுவாள்.
முதல் நிலை கற்பு, இடைநிலை கற்பு, கடைநிலை கற்பு என்று கற்பை மூன்றாக பிரிப்பார்கள். அப்படி பிரிக்கிற போது மன்னனுக்காக வாதாடி மன்னனோடு சேர்ந்த கற்பு திறம் கொண்ட கண்ணகியினுடைய கற்பு, அதுக்கப்புறம் கணவன் இறந்த உடனேயே தானும் மடிந்து போகின்ற கற்பு, இவையெல்லாம் முதல்நிலை கற்பு. கணவன் இறந்த பிறகு அவன் நினைவிலேயே விரதம் மேற்கொண்டு கைமை நோன்பு இருந்து வாழ்கின்ற வாழ்வு இடைநிலை கற்பு. இப்படிப்பட்ட எந்த கற்பு திறமும் இல்லாமல் நானும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று மாதவி வருத்தப்படுவதாக பின்னாலே வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கோவலனுடைய மனைவி கண்ணகி தன்னுடைய கற்பு திறத்தினாலே அந்த அரண்மனையும் மதுரையும் எரிப்பேன் என வஞ்சினம் கூறப்போகிறாள். அதற்கு முன்னால் ஒரு சில சான்றுகளை, இப்படிப்பட்ட ஊரில் நகரில் நான் பிறந்தது உண்மையானால், அவர்களை போன்றே நானும் கற்புடைய பெண் என்பது உண்மையானால் எரிப்பேன் என வஞ்சனம் கூறப்போகிறாள். அப்படி வஞ்சனம் கூறும்போது, இந்த நெடுமொழி கூறும்போது என்னென்ன சொல்கிறாள் என்றால் 7 வகையான பெண்கள் திறத்தை, கற்பு திறத்தை அவள் எடுத்து கூறுகிறாள். முதலிலே ஒரு பெண், எல்லாமே பெயர் சுட்டப்படவில்லை. அப்பொழுதே அவைகள் எல்லாம் கதைகளாக, தொன்மங்களாக, அந்த காலத்தில் விரிவான கதைகளாக கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த கதைகளை ஓரிரு வரிகளிலே சொல்லுகிறார். இப்பொழுது சொல்லுகிறோம் அல்லவா, சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னா 3 வார்த்தையிலே நாம் சொல்லிவிடும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்று பின்னாலே நாம் ஏதாவது தேவைப்படும் போது சிலப்பதிகாரத்தை அதனுடைய காப்பிய பண்பை எடுத்து சொல்வோம் அல்லவா. அதுபோல அந்த காலத்தில் ஒருவேளை இவர்களுடைய கற்பு திறம் உரைக்கப்பட்டிருக்கலாம். அதுல இளங்கோவடிகள் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அந்த 7 வகையான பெண்கள் கண்ணகி வாயிலாக கூறுகிறார். அதுல என்ன சொல்கிறார்னா, இந்த தீவினையினுடைய தன்மை இது, ஆகவே இது நடந்தது. இப்பொழுது 7 வகையான பெண்களுடைய கற்பை அவர் சொல்லுகிற போது, நல்ல பகற்பொழுதிலே தன் மீது ஐயுற்ற சான்றோர்க்கு இடையில் தன் கற்பின் வலிமையினால் வன்னி மரமும் மடைப்பள்ளியும் ஆகியவற்றை சான்றாக குணர்ந்து நிறுத்தினாள் வண்டு மொய்க்கும் கூந்தலை உடைய ஒருத்தி. இது சான்றோர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது. அதை உணர்ந்த அந்த பெண்ணானவள் அதை நிரூபிக்கும் விதமாக இச்செயலை செய்தார். அப்படிப்பட்ட கற்பு திறம் வாய்ந்த பெண்கள் பிறந்த ஊரில் நான் பிறந்தேன் என்று ஒரு பெண்ணினுடைய வரலாறை அவள் சொல்லுகின்றாள். கண்ணை நற்பகலிலே வன்னி மரமும் மடைப்பள்ளியும் சான்றாக முன்னிறுத்தி காட்டிய மொய் குழலால், அப்படி சான்றாக சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தினாள், தன் கற்பு திறத்தினாலே கொண்டு வந்து நிறுத்தினாள் என்று ஒரு கற்பு திறம் கொண்ட பெண்ணினுடைய கதையை கூறினாள். இரண்டாவது ஒரு பெண், மொத்தம் 7 பெண்களுடைய கதைகள் இங்கே வரிசையாக சொல்லப்படுகிறது. அவர்கள் பேரு அவையெல்லாம் அவர் பதிவு செய்யவில்லை. ஏன் என்றால் அப்பொழுது அது மிகுந்த வழக்கில் கூட இருந்திருக்கலாம், எல்லோரும் அறிந்த ஒரு செய்தியாக கூட இருந்திருக்கலாம். ஆகவே அது சுருங்கமாக அவர்களை பெண் பெண் என்றே அவர் சொல்லுகின்றாள். அடுத்து இரண்டாவது, பொன்னி கரையில் மணற்பாவை நின் கணவனாம் என்று உரை செய்த மாதரொடும் போகாள் திரை வந்து அழியாது சூழ் போக ஆங்குந்தி நின்ற வரியார் அல்குள் மாதர். என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, இந்த பாவை மணற்பாவையை செய்து விளையாடி கொண்டிருந்த போது, நதிக்கரையில விளையாடி கொண்டிருந்த போது, பொன்னிக்கரையிலே பல இளம்பெண்களுடன் வண்டார் பாவை இழைத்து மணலால் பாவை செய்து விளையாடி கொண்டிருக்கிற போது, அங்கே விளையாட்டின் முடிவிலே ஒரு பெண் விளையாட்டாக இதுதான் உன் கணவன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவனை கணவனாக தன் நெஞ்சிலே வருந்தி கொண்டு வருவித்து கொண்டு அவள் என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா, வரித்து கொண்டு என்றுதான் சொல்ற, வரித்து கொண்டு கணவன் என்றே நினைத்து கொண்டு அந்த மணல் பாவையை அரை அலைகள் நீரலைகள் அழிக்கா வண்ணம் அவை ஒரு மணல் திட்டாக உருவாக்கி அங்கேயே காவல் செய்து நின்று கொண்டிருந்தாள்
என்று ஒரு பெண்ணினுடைய வரலாறை சொல்லுகின்றார் இளங்கோவடிகள் கண்ணகி மூலமாக. மூன்றாவது ஒரு பெண், மூன்றாவது பெண் தான் உங்களுக்கு தெரியும், இந்த கண்ணதாசன் எழுதிய ஆட்டனத்தி ஆதிமந்தியினுடைய அந்த கதை. இங்கே ஒரு வரியிலே சொல்லப்படுகிறது. சங்க இலக்கியங்களிலே ஆங்காங்கு அவை அந்த கதை வெளிப்பட்டதனால் அதை வைத்துக்கொண்டு அதை விரித்து ஒரு குறுங்காவியமாக அவர் படைத்தார். கரிகாலன் அடுத்து சொல்கிறார், உரை சான்ற மன்னன் கரிகால் வளவன் மகள் வஞ்சிக்கோன் தன்னை புனல் வெள்ளத்தான் புனலில் பின் சென்று கல் நவில் தோலோயே என்னை கடல் முன்னிறுத்தி காட்ட அவனை தழி கொண்டு. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா, தன் புலமையினாலே எல்லோருக்கும் நல்லுரை நல்கும் சோழ மன்னன் கரிகால் வளவன். இது உங்களுக்கு தெரியும். சொல்லால் உரை செய்தான் சோழன் குலவீச்சை கல்லாமல் பாகப்படும் என்ற வரலாறு உங்களுக்கு தெரியும். சோழன் சின்ன வயதாக இருக்கிறான். அப்பொழுது ஒரு வழக்கு எடுத்துக்கொண்டு வருகிறவர்கள் மன்னன் இல்லையா என்று கேட்கிறார்கள். இவன் இளைய வயது உடையவனாக இருக்கிறான். இவனிடத்திலே சொன்னால் எப்படி நீதி சொல்வான், இவனுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இருக்காது என்று, சரி நாங்கள் போகிறோம் என்று சொல்லுகிற போது, இருங்கள் நான் அழைத்து வருகிறேன் என்று மன்னன் கரிகாலன் உள்ளே போய்விட்டு நரைத்த முடியையும் முதிர்ந்த தோற்றத்தையும் கொண்டு மறுபடியும் வருகிறான். வழக்கு சொல்லுகிறவரிடத்திலே வருகிறான். இப்பொழுது உங்கள் வழக்கை சொல்லுங்கள் என்று கேட்கிறான். அப்படி கேட்கிற போது அவர்கள் சொல்கிறார்கள், ஐயா நாங்கள் ஒரு நிலம் வைத்திருந்தோம், அதை இவருக்கு விற்று விட்டோம். அந்த நிலத்திலே ஒரு புதையல் கிடைத்தது, நான் விற்று விட்டேன். ஆகவே அந்த புதையல் எனக்கு தான் உரியது சொல்கிறார்கள். அது எனக்கு உரியதல்ல, அது அவர்களுக்குத்தான் உரியது. ஆகவே அவர்களே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன், கேட்க மாட்டுகிறார்கள் என்று வாதாடுகிறார். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வாதி பிரதிவாதி மாறி மாறி சொல்கிறார்கள். நிலத்தை நான் வாங்கி இருந்தாலும் கூட அது ஏற்கனவே அந்த நிலத்தில் இருந்தது. ஆகவே நிலத்தை வைத்திருந்தவனுக்குத்தான் அந்த புதையல் உரிமையானது. ஆகவே நாம் அவர்களிடத்தில் நாங்கள் தந்து விடுவதுதான் எங்களுக்கு நல்ல அறமாக இருக்கும். ஆகவே அவர்தான் இதை வாங்கி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். ரெண்டு பேரும் வாதிடுகின்ற அந்த வாதத்தை பார்த்துவிட்டு எல்லோரும் அதை முடித்து வைக்க முடியாமல் நீண்டு கொண்டே போன அந்த வாதத்தை ஒரு நொடியில் முடித்து வைத்தான். சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவீச்சை கல்லாமல் பாகப்படும் என்ற அந்த பழமொழி 400 நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த பாடல் அது வரக்கூடிய அந்த வரலாற்றுல என்ன செய்தார் அப்படின்னா, அவர் கேட்கிறார், இவர்கள் ரெண்டு பேருமே ரொம்ப நியாயத்துக்காக பாடுபடுகிறார்கள், இதை எப்படி நாம் முடிவு கொண்டு வருவது என்று யோசிக்கிறான். உனக்கு பெண் இருக்கிறதா, திருமண வயதில் பெண் இருக்கிறதா, உங்களிடத்தில் திருமண வயதில் பிள்ளை இருக்கிறதா என்று கேட்கிறார். ஆம் என்று சொல்கிறார். 2 பேருக்கும் கல்யாணம் செய்து வைகள் என்று ஆணையிடுகிறார். ஆணையிட்ட உடனே நீங்கள் அதை சீதனமாக மணமக்களுக்கு தந்து விடுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் மகிழ்ந்து போய் விடுகிறார்கள். எவ்வளவு காலம் எல்லாராலும் தீர்க்க முடியாத அந்த ஒரு சிக்கலை அவர் தீர்த்து விட்டார். உடனேயே இளையராஜா ஒரு பாடல் பாடினார், கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரு அப்படி என்று. அந்த பாடல் அங்கிருந்து உருவாகியதுதான். எல்லாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனையை விஜயகாந்த் முதலிலே அந்த சின்ன கவுண்டர் படத்திலே தீர்ப்பார். அதை நீதிபதி கூட பார்ப்பார். பல ஆண்டு காலம் இழுக்க வேண்டிய இப்படிப்பட்ட ஒரு வழக்கை ஒரு 5 நிமிடத்தில் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறானே அப்படி என்று ஆச்சரியப்படுவார்கள். அதுவும் ஒரு தொன்மத்தில் இருந்து வந்ததாக கூட இருக்கலாம். சரி, அதனால அந்த கரிகாலன் அப்படிப்பட்ட முறை செய்த, அவர் தன் புலமையினாலே எல்லோருக்கும் நல்லுரை நல்கிய அந்த கரிகாலனுடைய சிறப்பு இன்னும் பல சிறப்புகளா இருக்கு. நேற்றே உங்களுக்கு சொன்ன, கரி என்றால் சான்று, கரி என்றால் பஞ்சம், கரி என்றால் யானை, அப்படி கரி என்றால் கருப்பு. இப்படிப்பட்ட அடையோடு சேர்ந்து கரிய காலை உடையவன், யானை போன்ற காலை உடையவன், பஞ்சத்துக்கு யமனானவன். காலன் என்றால் யமன், கரி என்றால் பஞ்சம். அந்த மழை பெய்யும் போதும் வெள்ளமானது விரைந்து கடலை நோக்கி சென்று விடும், இருக்கின்ற தானியங்களையும் பாழாக்கி விட்டு சென்று விடும்.
உடனே நீரும் வற்றிவிடும், வறட்சியும் வந்துவிடும். அப்படி இருக்கிற போது மக்களுக்கு நிறைய வறுமை ஏற்பட்டது. அதனால் மக்கள் மடிந்தார்கள். அதை கண்ட கரிகால சோழன் இதற்கு ஒரு கல்லணை கட்ட வேண்டும் என்று கருதினான். அதுதான் மிகுந்த மேலை நாட்டு அறிஞர்கள் எல்லாம் அந்த உத்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறார். ஒரு மேலை நாட்டு இன்ஜினியர் பொறியியல் வல்லுநர் ஒருவர் வந்து ஆதர் காட்டன் என்று நினைக்கிறேன், அவர் வந்து இங்க வந்து என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா, அந்த அணையை ஆராய்ச்சி செய்கிறார். செய்த உடனே அது மிகவும் வலுவான அணை என்று சொல்லி அதற்கு பட்டம் தருகிறார். அந்த உத்திகளை கொண்டு வேறு இடத்திலும் அணை கட்டுவதற்கான ஆணைகளை அவர் பிறப்பிக்கிறார். அப்படிப்பட்ட சிறந்த மன்னனாக விளங்கிய அவனுடைய மகளானவள் என்ன செய்தாள் அப்படின்னா, ஆட்டநத்தி அந்த கரிகால் வளவனுடைய மகளான ஆதிமந்தி என்பாள் வஞ்சி நாட்டு மன்னன் அரசனாகிய ஆட்டநத்தி என்பவனை மணந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் காவிரி ஆற்றில் புனல் விளையாடுங்கால் ஆட்டநத்தி காவிரி நோக்கி கல்லை போன்ற காவிரியை ஆதிமந்தி நீர் அடித்து சென்று கடலிலே சேர்க்கவும், ஆதிமந்தி கடல் தாயை நினைத்து அறற்றவும் கடல் அவளை குணர்ந்து அவள் முன் நிறுத்தியது. அவளும் தன் கணவன் கையை பற்றி கொண்டு பொன் கொடி போல திரும்பினாள். 3 பெண்களுடைய கற்பு திறம் இங்கே சொல்லப்பட்டது. அடுத்து 4வது என்ன செய்யறாருன்னா, கோவலன் கண்ணகியின் வாயிலாக இளங்கோவடியில் 4வது ஒரு பெண் கற்பு திறத்தை சும்மா பேர் ஏதாவது குறிப்பிடவில்லை. பெண் என்று கண்ணி என்றே சொல்கிறார், பெண் என்றே சொல்கிறார். தன் மாற்றான் குழந்தை கிணற்றிலே விழவும் தன் குழந்தையும் கிணற்றிலே போட்டு பின்னர் கிணற்றிலிருந்து 2 குழந்தைகளையும் உயிருடன் கொணர்ந்தாள். வேல் போலும் கண்ணை உடைய ஒருத்தி. இப்படிப்பட்ட ஒரு கற்பு. யாராவது ஐயோ பகையினாலோ அல்லது வேண்டுமென்றோ தன் குழந்தையை தள்ளிவிட்டாலே என்று யாராவது வருத்தப்படக்கூடுமோ என்று எண்ணி, அப்படி அந்த அச்சத்தினால் அவள் தன் குழந்தையும் தள்ளிவிட்டாள் என்று சொல்லப்படுகிறது. 2த்தையும் உயிரோடு. ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க ஐயா. ஒரு 10 நிமிடம் இருக்கு உங்க டைம். ஐயா அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சா? 1 மணி நேரம் எங்கய்யா இப்பதான் ஆரம்பிச்சேன். ஆமா ஆமா, நீங்க உங்க நேத்து விட்ட இடத்துலயே வர வேண்டியது தானே, பழசுல இருந்து வரீங்க. வந்துடுறேன் ஐயா, வந்துடுறேன். டைம் போய் பாக்கலையா? சரி நீங்க இப்போ 50 நிமிஷம் பேசியிருக்கீங்க. அப்படியா? சரி வண்டைய சரிங்க. சரி அன்பானவர்களே, இந்த 7 பெண்களுடைய வரலாறை வரிசையாக அவர் சொல்லுகின்றார். அதுல 3 பெண்களை சொன்னேன். கரிகாலனுடைய பெண், அவனும் வந்து சோழ மன்னன் இல்லையா, அந்த நாட்டில் பிறந்தவள். அந்த நாட்டு பெண்களுடைய கற்பு திறம் சிறந்தது. அப்படிப்பட்ட மண்ணில் பிறந்தவள், என் கற்பும் சிறந்தது என்று வஞ்சனம் கூறுவதற்காக அடையாளமாக 7 பேரை அவர் சொல்லுகிறாள். அதில் அடுத்ததாக சொல்லுகிற போது மாற்றான் குழந்தை சொன்ன, அடுத்து வேற்றான் ஒருவன் தன்னை காம பார்வையுடன் நோக்க கண்ட ஒருத்தி தன் முகம் குரங்கு முகமாக என்று விதித்து அவ்வாறே பெற்று தன் கணவன் வீடு திரும்பும் வரை அவ்வாறே இருந்து அவன் கணவன் வந்தவுடனே தன் முகத்தை நல்ல அழகிய முகமாக மாற்றிக்கொண்டாள். அப்படிப்பட்ட கற்பு திறம் நிறைந்த பெண்கள் இருந்த நாட்டில் இருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அடுத்து, எவ்வளவு விரும்பத்தக்கதாயினும் பெண்ணறிவு என்பது பேதமை உடைத்தே என்று நுண்ணறி உடையோர் கூறும் வாய் சொல் உணராமல் பின்வருவது பற்றி ஏதும் அறியாமல் சிறு வயதில் கடற்கரையில் வண்டி இழைத்து விளையாடுங்கால். மணலை வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருந்த போது, சின்ன வயசுல விளையாடி கொண்டிருந்த ஒரு பெண் இன்னொரு பெண் 2 பேரும் பேசிக் கொள்கிறார்கள். உனக்கு மகள் பிறந்தாள், எனக்கு மகன் பிறந்தாள், 2 பேரும் கல்யாணம் செய்து வைக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். சொன்ன அந்த சொல்லை காலம் சென்ற பிறகு இவளுக்கும் அவனுக்கும் ஒரு ஆணும் இவளுக்கு ஒரு பெண்ணும் பிறந்த பிறகு அவர் பெண் கேட்டு வருகிறார். கேட்டு வருகிற போது தந்தையிடம், இந்த கற்புக்கரசியாகி இருக்கிற இந்த பெண்ணினுடைய தந்தையிடம் தாய் வந்து சொல்லுகிறார், நாங்கள் அப்பொழுது பேசிக்கொண்டோம், அந்த பேச்சை ஒரு ஒரு
சான்றாக வைத்துக்கொண்டு இப்பொழுது பெண் கேட்கிறாள், நம் கையில் பணம் இல்லை, கல்யாணம் செய்வதற்கு என்ன செய்வது என்று அவள் கேட்கிறாள். கேட்ட உடனே தாய் தந்தையினுடைய நிலையை அறிந்து உடனே தாயினுடைய அந்த வார்த்தையையும் சொன்ன கற்பின் திறத்தையும் ஏற்று அவள் அவனையே கல்யாணம் செய்து கொண்டாள். அக்கோடி புடவை உடுத்தி கூந்தலை சீவி முடித்து அவளையே மணந்தால் பூம்பாவாய் ஒருத்தி என்று ஒரு பெண்ணை சொன்னார். இத்தகைய பல 7 பெண்களை சொல்லுகிற போது இத்தகைய நீர்மை பொருந்திய நீண்ட தேன் நிறைந்த கூந்தலை உடைய கற்புடையோர் பிறந்த ஊரிலே பிறந்தவள் நான். இந்த 7வரும் உடலில் பட்டபடி உலகில் பட்டபடி யானும் ஓர் பத்தினியே என்றால் இவ்வளவில் நில்லேன், இம்மதுரையும் அரசுடன் ஒழிப்பேன், என்னுடைய பத்தினி தன்மையையும் நீ காண்பாய் நீ என கூறி அரண்மனையை விட்டு அகன்றாள் கண்ணகி. சரி, இப்பொழுது வஞ்சனம் கூறியாயிற்று. அடுத்து என்ன செய்கிறாள்னு பாருங்க. இடமுலை கையால் திருகி மதுரை வளமுறை மும்முறை வார அலம் வந்து மட்டார் மருங்கின் மணிமுலை வட்டித்து விட்டாள் எரிந்தாள் விலங்கிடையால். என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, தன்னுடைய இடமுலையை கையால் திருகி மதுரை வளமுறை மும்முறை வந்து அலம் வந்து என்றால் அதை சுழட்டி, வட்டித்து என்றால் அதை 3 முறை சுழட்டி விட்டால் எரிந்தால். அப்படி விட்டு எரிந்த உடனே வட்டித்து எழுதியது போன்ற நீல நிறத்தையும் சிவந்த புரி சுழன்று நீண்ட சடையையும் பாலினை ஒத்த வெண்மையான பற்களையும் உடைய ஒரு பார்ப்பான் வடிவில் அங்கு அக்னி கடவுளான தேவன் தோன்றி, மா பத்தினியே, உனக்கு பெருந்தவறு இழைக்கப்பட்ட நாளிலே இந்த பத்தினியை பறக்க எரியூட்டும் எண்ணம், இந்த பதியினை பறக்க எரியூட்டும் வண்ணம் எமக்கு முன்னமே ஓர் ஆணை அமைந்து கிடந்தது. அந்த நேரம் வந்து எய்தி விட்டது. ஆதலின் நான் இந்த ஊரை கொளுத்தும் போது யார் யார் பிழைக்க வேண்டும் என்று கேட்டான். அவள் வஞ்சினம் கூறியவுடனே தீக்கடவுளானவர் கண்ணகியினுடைய முன்னே தோன்று, நான் இந்த பதியை எரிப்பதற்கான ஆணையானது அவன் தவறிழைத்த போதே எனக்கு வந்துவிட்டது. அதற்கு உன்னுடைய வார்த்தைக்காகத்தான் காத்திருந்தேன். யார் யார் பிழைக்க வேண்டும் என்று கேட்கிறார். தாயே, இவர்களை தீயே இவர்களை தீண்டாதே. பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் புழவி எனும் இவரை கைவிட்டு தீ திறத்தார் பக்கமே சேர்க என்று காய்த்திய பொற்கொடி ஏவ புகை அழல் மண்டிற்றே நத்தேரான் கூடல் நகர். என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இப்படிப்பட்ட ரொம்ப அழகான மிக அழகான ஒரு இந்த வஞ்சன காதையில யார் யாரெல்லாம் பிழைக்க வேண்டும், இதுல ஏற்கனவே புறநானூற்றிலே வருகிறது. போரிலே யார் யாரெல்லாம் ஆவும் ஆணியர் பார்ப்பன மக்களும் பெண்டீரும் நீங்க காக்கப்பட வேண்டும் என்று போர் முறையிலே புறநானூறு 9வது பாடலால் அறிகிறோம். அதுபோல சங்க காலத்திற்கு பிற்பட்ட காப்பியமான சிலப்பதிகாரத்தில் அந்தணர்கள் வந்துவிட்டார்கள், கல்யாண முறைகள் வந்துவிட்டன, அக்னி சாட்சிகள் வந்துவிட்டன. அதே போல குறிஞ்சி பாடல் எல்லாம் அந்த கல்யாணத்திலே எல்லாம் அவர் எதுவுமே சொல்லவில்லை. குறிஞ்சி பாடலிலே அந்த சங்க காலத்திலே எல்லாம் இது போல அதிகமாக அந்த கால ஓட்டங்கள் மாற்றம் எனது மானுட தத்துவம் என்று கண்ணதாசன் சொன்னது போல காலங்கள் மாற மாற சில செயல்பாடுகளும் மாறுகிறது. அடிமைப்பட்ட வேற்று இன மக்கள் தமிழகத்துக்கு வந்ததனால் தமிழனுடைய பல பண்பாடுகள் மாறின. அப்படி மாறுகிற போது பார்ப்பனர்கள் ஆதிக்கம் என்பது சிலப்பதிகாரத்திலேயே தொடங்கிவிட்டது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் கல்யாண அதிலேயே சொல்லுகிற போதே அந்த ஓமம் அந்த தீ வளர்த்து அவங்க திருமணம் செய்கிற அந்த முறையெல்லாம் தமிழருடைய முறை அல்ல. இருந்தாலும் அவைகள் அந்த காலம் சங்க காலத்துக்கு ஒரு 100 ஆண்டுகள் பிற்பட்டாவது அது வளம் பெற்றிருக்க வேண்டும். அது இன்று வரையிலும் வளம் பெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கடவுள் என்பதை தொல்காப்பியமும் சரி சங்க இலக்கியமும் சரி கடவுள் என்பதை ஓமையாகத்தான் காட்டின.
திருக்குறள் கூட ஓமையாகத்தான் காட்டின. தொல்காப்பியர் கூட கடவுளை அக்கிரனில் தான் வைத்தார், குழந்தையையும் அக்கிரனில் வைத்தார் தொல்காப்பியர். ஏனென்றால் நாம் கண்டு தெரியாத ஒன்றை உயர்திணையாக கொள்ள முடியாது, மக்கள் தாமே ஆரறி உயிரே என்று சொன்னார். அதுல தெய்வம் நரகர் எல்லாம் நன்னூல்லே பின்னால் வந்தவர் சேர்த்தார். ஆனாலும் கூட தெய்வத்தை ஏன் அவர் சேர்க்கவில்லை என்றால், உலகம் என்பது உயர்ந்தோர் உயர்ந்தோர்கள் இவன் மனிதன் என்று சுட்டினால் உயர்தன், இல்லை என்றால் விலங்கோடு மக்கள் அணையர் என்பது தொல்காப்பியத்தினுடைய கருத்து. அது திருவள்ளுவருடைய கருத்து. திருவள்ளுவர் தெய்வம் என்றும் சொல்ல, அது கடவுள் என்றே சொல்லவில்லை, தமிழ் என்றும் சொல்லவில்லை, தமிழன் என்றும் சொல்லவில்லை. ஆனாலும் கூட கடவுள் பற்றிய சில துன்பங்களை ஒன்னால் ஓமைக்காக பயன்படுத்தி இருக்கிறார். அதையெல்லாம் நாம் அறிந்தது. அதனால் அவள் சூளுரைத்தால் தன் மார்பகத்தை திருகி எரிந்தாள். அப்படி எரிந்த உடனே மதுரை நகரமானது அப்படியே புகையும் நெருப்புமாக ஆனது. அப்போ அதில் காக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் என்று கண்ணகி அவளுக்கு தீக்கடவுளுக்கு கட்டளை இடுகிறாள். அப்படியே ஆகட்டும் என்று அந்த தீக்கடவுளானது அந்த மாநகரை புகையும் நெருப்பும் மண்டுமாறு செய்தது. அதில் வெண்பா என்ன சொல்றாருன்னா, பொறுப்பு மிக்க பாண்டிய மன்னனும் அவளுடைய அரண்மனை பெண்களும் அரண்மனையும் வில்லேந்திய படையும் பெரிய யானைகளும் கற்பு தீயால் உண்ணப்பட்டு விட்டனர். கூடல் நகர் தெய்வங்கள் கூட அந்த வினையை மாற்றற்கு இயலாமல் மறைந்து விட்டனர் என்று சொல்ற. ஏன்னா மதுரையை காக்கக்கூடிய பல பூதங்கள் இருந்தன, பல தெய்வங்கள் இருந்தன. அந்த தெய்வங்கள் கூட இந்த செயலை தடுத்து நிறுத்துவதற்கு இயலாது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்து சமயத்தில் அழகாக சொல்லுவார்கள், ஒருவன் செய்த நன்மையை கடவுளால் கூட தடுக்க முடியாது. கடவுளாலே முடியாத ஒரு செயல் ஒன்று உண்டா என்று கேட்கிற போது ஓரிடத்திலே அது வருகிறது. கடவுளாலே செய்ய முடியாத ஒன்று இருக்கிறது. அவன் செய்த நன்மையை, நல்வினையை இறைவன் தடுக்க முடியாது, அதற்கான பயன் அவனை வந்து சேரும். ஆகவேத்தான் கிருஷ்ணர் சொன்னாரோ என்னவோ, செயலை செய், பயனை எதிர்பார்க்காதே அப்படின்னு. ஏன்னா பயனை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் காலம் விரயமாகிவிடும். ஆகவே கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று பின்னால் அவர் சொன்னாரோ என்று கூட நமக்கு தோன்றுகிறது. ஆகவே பெருமக்களே, இந்த வஞ்சின மாலை என்பது வஞ்சனம் கூறுதல், இது இவ்வாறு நடக்காமல் கூடாது. அப்படி நடக்காமல் போனால் கற்புடைய மகளிர், கற்புடைய பெண் அல்ல என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லாமல் வஞ்சனம் கூறுகிறார். இப்படிப்பட்ட அவர் போர் மன்னர்கள் எல்லாம் நான் தோத்து விடுவேனானால் இப்படியாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் கண்ணகி அப்படி சொல்லவில்லை. இந்த வஞ்சின மாலை மிகவும் அற்புதமானது. இப்படிப்பட்ட கற்புடைய பெண்கள் பிறந்த ஊரில் நான் பிறந்தவள், ஆகவே நானும் கற்புடையவள் என்பதை நீங்கள் அறியுங்கள் என்று வஞ்சனம் கூறுகிறாள். அப்படியே தீக்கடவுளும் தீயை உண்டாக்கியது. அப்படியே அந்த ஊரில் இருந்த தெய்வங்கள் கூட மறைந்து விட்டன. ஆகவே அந்த சோழ மன்னனுடைய அரண்மனை, பாண்டிய மன்னனுடைய அரண்மனை, இவைகளெல்லாம் மறைந்து போய்விட்டன. ஆனாலும் கூட அந்த வீடுகள் எல்லாம் மறைந்து போய்விட்டன. ஆனாலும் கூட இளங்கோவடிகள் கட்டிய அந்த சொற்கோயில் நம் நெஞ்சில் நீங்காமல் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் அன்றாடம் அந்த சொற்கோயிலுக்குள் சென்று அதுல அந்த ஆலய தரிசனம் பெறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற இயக்குனர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கும், அவருக்கு பெருந்துணையாக இருக்கிற எனக்கும், அவருக்கும் குருவாகவும் ஆசானாகவும் இருக்கிற எங்கள் தமிழ் பல்கலை மாநில கல்லூரி தமிழ்துறை தலைவர் ஐயா தாமரைக்கண்ணன் ஐயா அவர்களுக்கும் என் இனிய வணக்கத்தையும் நன்றி அறிதலையும் கூறிக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. ஐயா, விடையெல்லாம் பெற முடியாது, நீங்க அப்படியே இருந்து அடுத்த நிகழ்வை கேளுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நான் போக மாட்டேன், இருப்பையா. வஞ்சின மாலையை ஓரளவு கதை வந்தையா நேற்றைக்கு சொன்ன அந்த துணியோடு சொல்லி இருந்தா இன்னும் அற்புதமாக இருந்திருக்கும். அதெல்லாம் சிலப்பதிகாரம் முழுக்க நடத்திட்டார். சிலப்பதிகாரம் முழுக்க நடத்தி இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு குடியரசு தின நாள் வாழ்த்துக்களை சொல்லி அதற்குரிய விளக்கங்களையே 10 நிமிஷம் சொன்னார்.
இப்படி குடியரசு தினத்துல அந்த குடிமக்கள் காப்பியத்தை மிக அழகாக எடுத்துக்காட்டி நிறைவு செய்திருக்கிறார். அது நேற்று நிறைவு செய்ய வேண்டிய பகுதி இன்றைக்கு முடிந்தது. இன்றைக்கு ரொம்ப அழகா நம்ம வஞ்சின மாலையில் பார்த்தா அவர் சொன்ன செய்திகளை சும்மா ஓரளவுக்கு சொல்றேன். சங்க இலக்கியத்தில் அதுவும் குறிப்பா புறநானூற்றில் வஞ்சினம் கூறுவதாக ஒரு 3 பாடல்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒண்ணு தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன், பூதபாண்டியன், சோழன் நலங்கிள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரும் வஞ்சினம் கூறுவதாகவும் எடுத்து காட்டியிருக்கிறாரு. 7 மகளிர்கள் பற்றிய செய்திகள் கண்ணகியின் வாயிலாக வெளிப்படுவதை எடுத்து காட்டியிருக்கிறாங்க. கண்ணகி வஞ்சினம் கூறுகிறாள். அந்த வஞ்சினம் கூறிய பிறகு தீ பற்ற போகிறது. தீக்குரிய கடவுள் கேட்கிறார், நான் எவற்றையெல்லாம் எரிக்க வேண்டும், யாரையெல்லாம் எரிக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி வருகிறது. அதற்கு நீங்க தீத்திரத்தார் பக்கமே சேர்க அப்படின்னு சொல்லி கண்ணகி சொல்றா. அதுக்கு முன்னாடி ஒரு பட்டியல் கொடுக்கிறான். அந்த பட்டியல் எல்லாம் ஐயா சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நற்றேரான் ரொம்ப அழகா கடைசியில அந்த காதை நிறைவு பெறுகிறது. நற்றேரான் கூடல் நகர் இப்படிப்பட்ட காட்சிகளை உடையதாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு இந்த கூடல் நகர் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்திருக்கிறார். நன்றி ஐயா. சென்னை செந்தமிழ் மாநிலத்தினுடைய பொது அறக்கட்டளையின் சார்பாக இத்துணை சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் தங்களுக்கு நன்றியை மலர்களை தூவி மகிழ்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. சான்றோர் பெருமக்களே, அடுத்த நிகழ்வு நமக்கு தொடர்கிறது. இந்த முடித்துவிட்டு கருத்துரை, அடுத்த நிகழ்ச்சி முடித்துவிட்டு கருத்துரை சொல்லலாம். இந்த நிகழ்வை அம்மா சொல்ல. சரிங்க, சரி, ஓகே. நாங்க பேசிடுறோங்க ஐயா. கருத்துரை அப்புறமா வச்சுக்குவோம், இப்ப முடியாது. 22வது காதை இன்று தொடர்கிறது. இன்றைக்கு முறையாக தொடர வேண்டிய அந்த காதை 22வது காதை, அழற்படு காதை. இந்த அழற்படு காதையை நமக்கு வழங்க இருக்கின்ற கட்டுரையாளர் முனைவர் இ. தங்கமணி, உதவி பேராசிரியர், தமிழ்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அரசர் கல்லூரி, திருவையாறு வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லி அந்த கல்லூரியில, அரசர் கல்லூரியில பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் அம்மையார் அவர்களை சென்னை செந்தமிழ் மன்றம் பொது அறக்கட்டளை வருக வருக என வரவேற்கிறது. அப்படி அவர்களுக்குரிய வரவேற்பை கொடுத்து மீண்டும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி அவர்களையும் வரவேற்று இந்த நிகழ்வை இப்போது முனைவர் இ. தங்கமணி அம்மா அவர்களிடம் ஒப்புவித்து இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். தெளிவா கேக்குதா ஐயா? அம்மா கேக்குது. கேக்குது. நீங்க கேக்குதா? கேக்குதுங்கம்மா, நீங்க தொடரலாம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலம் உலாவிய நீர்மலி வேலியன், அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அனைவருக்கும் 76வது தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை செந்தமிழ் முனைவர் ஏற்றுள்ள சான்றோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலப்பதிகாரத்தில் 22வது கேக்குது சார். எனக்கு உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. இடை விட்டு விட்டு கேக்குதுங்கம்மா. நீங்க வீடியோ கூட ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்க.